அன்பானவர்களே, தேவன் இருக்கும் குடும்பத்தில் 3 ஆசீர்வாதங்கள் தவறாமல் பெருகும். 1. சமாதானத்தின் ஆசீர்வாதம். சண்டை, கோபம், விரிசல் இருந்த இடத்தில் தேவன் நுழைந்தால் அங்கே மன்னிப்பு, அமைதி, புரிதல் பிறக்கும். இன்று கணவன் மனைவி இடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே பிரிந்த மனங்களை தேவன் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். 2. தேவையின் குறைவு இல்லாத ஆசீர்வாதம். யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். தேவனை சேவிக்கும் குடும்பத்தில் அவசியமில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய ஏற்பாடு ஒருபோதும் தடுக்கப்படாது. வறுமை கதவை தட்டினாலும் ஆசீர்வாதம் கதவை திறக்கும். 3 தலைமுறை ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம், நீங்கள் கண்ணீர் சிந்தும் ஜெபம், உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வரை ஆசீர்வாதமாக மாறும். நீதிமொழிகள் 20:7. நீதிமான் நேர்மையாய் நடக்கிறான், அவனுக்கு பின்வரும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பான குடும்பமே, இன்று தேவன் சொல்கிறார், உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னை அந்த வீட்டில் இடம் கொடு. இன்று உங்கள் வீட்டில் ஜெபம் திரும்ப வரட்டும். இன்று உங்கள் வீட்டில் அன்பு பெருகட்டும். இன்று உங்கள் வீட்டில் தேவனின் சமாதானம் குடியிருக்கட்டும். MGDL Creation.